இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்ட உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரொம்பவே ஈஸியா கிரியேட் பண்ணலாம். Photoshopலாம் எதுவுமே தேவையில்ல. ChatGPTல இப்போ நான் குடுக்குற இந்த ப்ராம்ப்ட்ட நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அதில சென்டர்ல உங்களோட நேம் இருக்கும். இந்த நேம மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஆக்சுவலி வந்து ChatGPT மூலமா நீங்க கிரியேட் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு படம் மட்டும் தான் உங்களால ஜெனரேட் பண்ண முடியும். அதுவே நீங்க Sora யூஸ் பண்ணி அதே ப்ராம்ப்ட்ட இங்க நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு அதில நீங்க தேவையான வேர்ட நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதில சில எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப் அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்தது கவுண்ட் எவ்வளோ படம் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து தென்றல் பாரதின்னு மாற்றிட்டேன், இமேஜ் வச்சுட்டேன், ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து லேண்ட்ஸ்கேப் வச்சுட்டேன். எனக்கு 2 படத்துக்கு பதிலாக 4 படம் கிரியேட் பண்ண சொல்லி ஓகே கொடுத்தேன். எனக்கு 4 படம் ஜெனரேட் ஆகிடும். நல்லா இருக்குங்களா? ஆக்சுவலி சோரானா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ட்யூட்டோரியலாக பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் என்னோட யூடியூப் சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான கண்டென்ட்டுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.